ஸோ கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல நீங்கள் கம்பெனி வந்து டேலியில் டவுன்லோட் பண்ணிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போய்ட்டு டேலி சொல்யூஷன்ஸ் டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் கொடுங்க. கூகுளில் போய்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் நான் ஆர்ட் ஆஃப் டேலின்னு ஒரு புக் அனுப்புகிறேன், அதில் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி டேலி சொல்யூஷன்ஸ் டவுன்லோட் அப்படின்னு போங்க. டேலி சொல்யூஷன்ஸ் டவுன்லோட் அப்படின்னு போனீங்கன்னா இங்கே போய்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்று நார்மல் டேலி ப்ரைம், இன்னொன்று எடிட் லாக். நீங்கள் எது போடணும் அப்படின்னா எடிட் லாக். ஓகேவா? எடிட் லாக்கு டவுன்லோட் பண்ணி அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதை போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் அப்படின்னு கொடுங்க. டவுன்லோடில் யாருன்னு கேட்கும், ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்து டவுன்லோட் ஆகிடும். அந்த மாதிரி டவுன்லோட் ஆனதை டபுள் கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா? என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணணும். இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஆகட்டும், டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து என்னோடது ஓவர் ரைட் கேட்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆகிட்டு தான் இருக்கு. சரி, ரைட், ஓகே, அது ஆகட்டும், பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டேலியை வந்து ஓப்பன் பண்ணும்போது கிரியேட் கம்பெனி ஸ்க்ரீன்லேருந்து போகணும். செலக்ட் கம்பெனி ஸ்க்ரீன். இந்த மாதிரி ஆல்ரெடி நீங்கள் டேலி வந்து ஓப்பன் ஆகும்போது இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஷட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வர்ற கம்பெனியை வந்து என்ன பண்ணணும், ஷட் பண்ணணும். எப்படி சார் ஷட் பண்ணுறது? நகை வேணும்னா நகை கடைக்கு போகணும். அந்த மாதிரி கம்பெனி கிரியேட் பண்ணணும், கம்பெனி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கம்பெனி மெனுக்கே போகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகிடுச்சு. டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் இன்ஸ்டால் பண்ணுவோன்னு கேட்கும், இன்ஸ்டால் பண்ணிவிடு. ஓகேவா? இந்த மாதிரி கேட்கும், எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிவிடு. கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணுறது? இன்றைக்கி ஒரு கம்பெனி ஏற்கனவே இருக்குது, இதை வந்து ஷட் பண்ணணும். நகை வேணும்னா நகை கடைக்கு போகணும். கம்பெனி வந்து கிரியேட் பண்ணணும்னா கம்பெனிக்கு போகணும். ஃபஸ்ட்டு ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்கு ஷார்ட்கட் கீ ஆல்ட்டுக்கே ஹெச்சு. 2 கம்பெனி ஓப்பனில் இருக்குது, லிஜெண்ட் சரவணன் க்ளோஸ் பண்ணேன். கம்பெனி வந்து எப்படி ஷட் பண்ணணும், ஆல்ட்டுக்கே ஹெச்சு என்டர் கொடுத்தா செப் ஆகிடும். கம்பெனி எப்படி கிரியேட் இது செலக்ட் கம்பெனி ஸ்க்ரீன். கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணுறது, கிரியேட் கம்பெனி போங்க. அங்கே போய்ட்டு உன்னுடைய பாத்தை செலக்ட் பண்ணிக்கணும். இங்கேருந்து பேக் ஸ்பேஸ் போட்டிங்கன்னா மேலே போய்டும். என்ன பண்ணணும், இங்கேருந்து பேக் ஸ்பேஸ் என்ட்ரி பண்ணால் மேலே போய்டும். அங்கே போய்ட்டு செலக்ட் ஃப்ரம் ட்ரைவு, அதில் இ ட்ரைவு 119 பேட்ச் 119 சீனின்னு இருக்கா பார்க்கணும். இல்லை, 115 பேட்ச் அப்படியே வச்சுப்போம். திக்ஷா பேக்கேஜின்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து என்ன பண்ணணும், கம்பெனி பேர் திக்ஷா பேக்கேஜிங் அப்படின்னு கொடுக்கணும். திக்ஷா பேக்கேஜின்னு போட்டு அந்த கம்பெனி எந்த வருஷமோ அந்த வருஷத்தை போடணும். கம்பெனியோட நேமை மென்ஷன் பண்ணி நேமுக்கு பக்கத்தில் எந்த வருஷம் டேட்டான்னு போடணும். ஏன் சார் வருஷம் மென்ஷன் பண்ணணும்? ஏன் வருஷம் மென்ஷன் பண்ணணும்னா டேட்டாவை நம்ம வருஷத்துக்கு ஒரு டேட்டான்னு இயர் வைஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்காக தான் மென்ஷன் பண்ணணும். இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்காரன் வரான். டிபார்ட்மெண்ட்டுக்காரன் வந்து எப்பா 24 25 டேட்டா கொடு அப்படிங்கிறான். நீ வந்து டேட்டாவை வந்து வரிசையாக 24 25 25 26ன்னு வருஷத்துக்கு ஒரு டேட்டா இருந்ததுன்னா 24 25 டேட்டாவை மாத்திரம் கொண்டு போய் கொடுத்த அப்படின்னா அவன் வந்து அதை பார்த்துட்டு அவன் கொரி கேட்பா, நீ கொடுத்துட்டு வரலாம். இதே நீ ஒரு 10 வருஷம் டேட்டாவை சேர்த்து மொத்தமாக வச்சுருந்து கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அவன் கேட்டது 24 25, நீ 10 வருஷம் டேட்டாவை கொடுத்தீங்கன்னா 10 வருஷம் கணக்கையும் நோண்டுவான். யூ ஹாவ் டு ஆன்சர். ஸோ மெயின்டைன் டேட்டா ஆன் இயர் வைஸ் ஒன்லி. டேட்டாவை எப்படி மெயின்டைன் பண்ணணும், வருஷம் தான் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல வரும்போது நீங்கள் மேலே என்ன கொடுத்தீங்களோ அதுதான் அப்படியே வரும். எண்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணி எண்டு ப்ரெஸ் பண்ணி பேக் ஸ்பேஸ் போட்டு இந்த ஃபினான்ஷியல் இயரை ரிமூவ் பண்ணிவிடு. அட்ரஸ் வந்து 3 லைனில் டைப் பண்ணணும். என் வீட்டு அட்ரஸ் நான் கொடுக்குறேன் பாருங்கள், 10/2 பிருந்தாவனம் செகண்ட் ஷீட். 3 லைனில் டைப் பண்ணணும். பிருந்தாவனம் செகண்ட் ஷீட்டு கமா
சேட்பட், இது என்னுடைய ஒரிஜினல் அட்ரஸ். சென்னை 6,31,000. ஸ்டேட்டு தமிழ்நாடு, பின்கோடு 6,31,000. டெலிஃபோன் நம்பர் வந்து 8 டிஜிட்டில் போட்டுக்கோ, 28361563. கற்பனை நம்பர் தான் இது, ஒரிஜினல் கிடையாது. மொபைல் நம்பர் தான் ஒரிஜினல், 8825470444. மொபைல் நம்பர் ஒரிஜினல். மெயில் ஐடி rajasrinivasan1972@gmail.com. நீ உன்னுடைய மெயில் ஐடி போட்டு. வெப்சைட் வேண்டாம், 24-25. ஸோ ஏப்ரல் 24லேருந்து போட்டோன்னா மாறிடும், அவ்வளோதான். மேலே வந்து 1-4-24 போட்டாலும் சரி, இல்லை ஏப்ரல் போட்டாலும் சரி, உடனே மாறிடும். போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுது. தட்ஸ் ஆல். இப்போ சங்கீதான்னு அடுத்த கம்பெனி கிரியேட் பண்ணணும், என்ன பண்ணுறது? இப்போ இந்த F11 வந்தாச்சு, இது அப்படியே இருக்கட்டும், எஸ்கேப் கொடுங்க. இன்னொரு கம்பெனி கிரியேட் பண்ணணும், எகைன் ஆல்ட்டுக்கே கிரியேட் கம்பெனி. பாத் வந்து அதே பாத் தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கம்பெனி சங்கீதா, ஃபினான்ஷியல் இயர் 2024-25. ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள், சரியாக போச்சு. ஸோ கம்பெனி இப்படி தான் கிரியேட் பண்ணணும், ஓகேவா? கம்பெனி இப்படி தான் கிரியேட் பண்ணணும். டேலியில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கம்பெனியை கிரியேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்படி கம்பெனி கிரியேட் பண்ண வரலன்னா இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்தும் வரல அப்படின்னா நாளைக்கு நீங்கள் என்ன எனிடெஸ்க் கிடையாது, அல்ட்ராவியூவரில் கூப்பிடுங்க, வந்து உங்களை பார்க்குறேன். தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.